வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில ரொம்ப சுலபமான ஒரு பாயசம் செய்முறை பார்க்க போறோம். இந்த பாஸ்தா பாயசம் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவங்களுக்குமே இதோட சுவை ரொம்பவே பிடிக்கும். இந்த பாயசம் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த சின்ன சைஸ் பாஸ்தா கிடைச்சதுன்னா, அத வச்சு பண்ணோம்னா ரொம்பவே நல்லாருக்கும். பெரிய சைஸ விட சின்ன சைஸ் ரொம்ப நல்லாருக்கும். இப்ப நான் இந்த சின்ன சைஸ் பாஸ்தா 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்ப நாம அந்த பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதுல தேவையான முந்திரி பருப்பை இப்ப நம்ம முதல்ல வறுத்துக்க போறோம். முந்திரி பொன்னிறமானதும் அத தனியா நம்ம ஒரு தட்டுல எடுத்து வச்சிரலாம். இத கடைசியில நம்ம பாயசத்துல சேர்த்துக்க போறோம். இப்ப அந்த நெய்யிலேயே நாம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் பாஸ்தாவ வறுக்க போறோம். இப்படி நெய்யில வறுக்கும்போது பாஸ்தாவோட நிறம் வெள்ளையா மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எல்லா பாஸ்தாவும் வெள்ளையா மாறின உடனே இந்த பாயசத்தோட திக்னஸ்க்காக நாம ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்க போறோம். ரவையை சேர்த்த பிறகு மிதமான தீயில வச்சு ஒரே 1 நிமிஷம் வறுத்துட்டு இப்ப இந்த பாஸ்தாவோட நாம பால் சேர்க்க போறோம். இப்போ நான் 2 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். இந்த பால்ல மிதமான தீயில வச்சு நாம பாஸ்தாவை வேக விட போறோம். பொதுவா ஒவ்வொரு சைஸ் பாஸ்தாவுக்கும் வேகிற டைம் வித்தியாசமா இருக்கும். இப்ப அந்த பாஸ்தாவோட பாக்கெட்லயே நீங்க அது வேகறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்ப நான் எடுத்திருக்கிற இந்த பாஸ்தா பால்ல வேகறதுக்கு கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆச்சு. 12 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இனிமே இந்த பாயசத்துக்கு தேவையான இனிப்பை நம்ம சேர்த்துக்க போறோம். இப்ப நான் 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கேன். இது நல்ல இனிப்பா இருந்தது. இனிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறைச்சிக்கலாம். இப்ப நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து இப்ப நல்லா கலந்து விடுங்க. சீனி சேர்த்த பிறகு கெட்டியா இருந்த அந்த பாயசம் கொஞ்சம் இழக ஆரம்பிக்கும். அதாவது சீனி உருகுனதும் அது இழக ஆரம்பிக்கும். ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு நாம வறுத்து வச்சிருக்கிற முந்திரிய தூவி இந்த பாஸ்தா பாயசத்தை இறக்கிடலாம். இப்போ இந்த ரவை சேர்க்கறதால இந்த பாயசம் ரொம்ப கிரீமியா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. மொத்தமே 5 பொருள்ல இந்த பாயசம் பண்ணியிருக்கோம். செய்முறையும் ரொம்பவே சுலபம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாயசத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி.